இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமையோ அந்த கட்சியோ எங்களுக்கு தலைவர் பிரபாகரன் அறிமுகப்படுத்தாங்க. சீமான் அப்படின்ற பேரை கூட உங்க சொல்றதுக்கு உங்க வாய் கூசுதா? வாய் கூசுல தம்பி வலிக்குது. அதே தமிழ் தேசியம் பேசணும் எல்லாருமே திராவிட அடுப்பாங்கரையில அடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கான்னு பேசுனது யாரு? நீங்க தானே பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க தொண்டர்களை நீங்க எப்படி வளர்த்திருக்கீங்க? இல்ல ஒரு நிகழ்ச்சியில ஒன்றாய் பங்கெடுக்கிறதெல்லாம் ஒரு விஷயம், அதெல்லாம் ஏன் பேசணும்னு கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேக்குறாங்க. அது ஒரு விஷயம் இல்ல. அவர் பேசிட்டார்ல, கடந்து போயிட வேண்டியதானே. உங்களுக்கு என்னத்துக்கு அவருக்கு என்னத்துக்கு துரோகம் பட்டோம்? அவருக்கு எதுக்கு வந்து ஜாதிய ரீதியான உத்தரலாம் இல்ல ஏன் சொல்றாங்கன்னா சாதி ரீதியெல்லாம் வரல. முன்னாடி கேக்குறாங்க என்னன்னா, இப்போ ஏகலைவன் அவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு ஊடகங்கள் அறியப்பட்டிருக்காரு. அவரை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் தமிழ் தேசியவாதிகள் அப்படிலாம் சொன்னா பொதுமக்களுக்கு புரியாது. நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஆதரிக்கக்கூடிய சேனல் பாது, நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா பேசக்கூடியதான் ஏகலைவன். அவங்க தான் பாக்குறாங்க. அவங்க பாக்கிறதுனால தான் அவருக்கு வந்து யூடியூப்ல இருந்து வருமானம் வருது. அவங்க பார்க்கலன்னா அவருக்கு வராது அப்படின்ற ஒரு பொதுவான பிராண்ட் தான் வெளியே இருக்கு. அப்போ நீங்க வளர்றதுக்கு, நீங்க பேசுறதுக்கு, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு, நீங்க புகழ் பெறறதுக்கு நாம் தமிழ் கட்சி சீமானனும் வேணும். நீங்க வந்துட்டு அப்புறம் வந்து அவரை குறை சொல்றீங்கன்னா அப்ப துரோகின்னு சொல்ல மாட்டாங்க கேள்வி எழுப்ப மாட்டாங்களா? இல்ல, ஒரு கட்சி அவர்கிட்ட கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மாரடா ஸ்ட்ரீட் வழக்கு போட்டு அவர் எழுதின அந்த பத்திரிகையை தமிழ்நாடு முழுக்க எரிச்சு குமுதம் 10க்கு முன்னாடி பெரிய போராட்டங்கள் பண்ண ஒரு முக்கியமான ஆளுமை. அவரை போய் உங்களாலதான் புகழ் பெற்றாருங்கிறத எப்படி ஏத்துக்க முடியும்? யார் தான் பாக்குறது? ராவணான்ற வலைதளத்தை யாரு பாக்குறது? ராவணாங்கிற வலைதளத்தை பல தரட்ட மக்கள் பாக்குறாங்க தம்பி. இன விடுதலையை நேசிக்கக்கூடிய எல்லாரும் பாக்குறாங்க. அது எப்படி உங்களை ஆதரிச்சதை பட்டு மட்டும்தான் அவர் புகழ் பெற்றாங்கிறது அப்பட்டமான ஒரு பொய்யுரை இல்லையா, ஒரு கட்டமைப்பு இல்லையா? இப்போ இவர் ஊடகவியலாளர் கட்சியில இல்லாதவர்னு வச்சுங்க, ஏகலைவன் கட்சியிலே இல்ல, அவர் கட்சியில இல்லதான். ஆனா அவரு கூட அடிக்கடிக்கு பேட்டி தரக்கூடியவங்க தான் கலைஞர் அண்ணன், முத்துப்பாண்டி அண்ணன்லாம். இவங்க எல்லாம் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவங்க. அப்ப இவங்க வெளியேறாங்கன்னா அப்போ 3 பேரோட திட்டம் என்ன அப்படிதானே கேட்பாங்க. அப்ப துரோகிகள் அப்படிதானே சொல்லுவாங்க எதிர் தரப்புல. 3 பேரோட திட்டம் என்ன இருக்க முடியும்? ஒண்ணு சொல்லுங்க. ஒரு கட்சியினுடைய தலைமை செயல்பாடு அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. நீங்க கட்சியை பத்தி கேட்கறதுனால அவர்கள்லாம் கட்சியில இருக்கிறாங்க. நம்ம அடிப்படை நான் ஊடகவியலாளரா தான். இல்ல அந்த 3 பேரோட சேர்த்து நீங்களும் உட்காந்து பேசிக்கிறீங்க. 4 நீங்களும் சம்பந்தப்பட்டவங்க தான். எதுல? ஒரு நிகழ்ச்சியில ஆமா, அதனாலதான் கேட்கிறேன் நானு. அதான் தம்பி, ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கேன் தம்பி. போகிற போக்குலங்கிற ஒரு நிகழ்ச்சியை இல்ல கூட்டு சதியான்னு கேட்கிறேன் நான். ஒரு கூட்டு சதியும் இதுல இல்ல. ஒரு கட்டமைப்பு பண்றீங்கல்ல, அவர் வந்து துரோகத்தை பண்ணிட்டாரு. யாருக்கு துரோகம்? அவரை நம்பிய நாம் தமிழ் கட்சியினருக்கு என்ன நாம் தமிழர் கட்சியினருக்கு என்ன துரோகம் பண்ணாரு? சீமானன் எதிர்த்து பேசுவது. அதான் இப்பதான் சரியான விடைத்து வந்தீங்க. ஒரு கட்சியினுடைய தலைமையையோ ஒரு கட்சியினுடைய விடயங்களையோ ஒரு 4வது தூணாக பார்க்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் ஒரு கருத்தை வைக்கிறாருன்னா அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்க வந்து அந்த கருத்தை வைத்தவர் மீது நீங்க ஒரு சேற்றவாரி பூசுவீங்க. நீங்க தமிழ் தேசியத்துக்கும் இந்த இன விடுதலைக்கும் இனம் சார்ந்த விடயத்துக்கும் நீங்க அத்தாரிட்டி பர்சனா? அத்தாரிட்டிலாம் யாரும் கிடையாது. இல்ல, அப்புறம் நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி யார் கொடுத்தது? அவர் தானே உருவாக்குனாரு. அதை யார் அதுக்கு முன்னாடி பேசினவங்கலாம் துரோகப்பட்ட தம்பி. இப்ப இது எங்க போய் நிக்குது தெரியுதுங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு ஊடகவியலாளரா ஏகலைவன் பண்ண பணியை கூட ஒரு கட்சி தலைவரா சீமானன் பண்ணலன்னு சொல்ல வரீங்க. ஏகலைவன் அதுதான் சொல்ல வரீங்க. நான் சொல்றேன், நீங்க பண்ணல கூட ஒரு பண்ணலன்ற இல்ல. அது இன விடுதலை போராட்டத்துக்கான உங்க பணி என்னன்னு தான் கேக்குறேன். இன விடுதலை போராட்டத்துக்காக உங்க பணி என்ன? எதுவுமே பண்ணாம 30 லட்சம் ஓட்டு போடுறான் அவருக்கு. அதுக்கு வேற தம்பி, அது அரசியல். எதுவுமே பண்ணாம தான் தம்பி 234 தொகுதியிலையும் டெபாசிட் எழுதிருக்காங்க. ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து சீமான் 2 முறை பேட்டி கொடுத்தாரு. முழு நீர பேட்டி, பயங்கரமான பேட்டி. அந்த மாதிரி பேட்டி வந்து ஏகலைவன் வந்து கேட்டு அதை வந்து சீமானன் கொடுக்கலன்றதுக்காக தான் அவர் ஏகலைவன் ஐயாவுக்கு வந்து சீமானன் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி சொல்லிட்டு அப்பவே பரவலா பேசப்பட்டுச்சு. அதெல்லாம் இப்ப சேர்ந்துதான் வந்து எரியுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மை அதெல்லாம் இல்ல தம்பி, இல்ல உண்மை இல்லையா? அதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியினுடைய உச்சம் தம்பி. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு தமிழ் சிலம்பரசன் அவர்கள். ஆனால் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ் தேசியம் குறித்து பேசணும் அப்படின்னாலே நம்ம இப்போ நிறைய சிக்கல்கள்லாம் போயிட்டு இருக்கு. பொதுவாக இன்னைக்கு தமிழ் தேசியம் பல கட்சிகள் பேசியிருந்தாலும் அது ஒரு வாக்கா அறுவடை பண்ணது நாம் தமிழ் கட்சி தான். வேற யாரும் பண்ணல இது வரைக்கும். இனியும் அது பண்ணுவாங்களான்றது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஆனால் அந்த நாம் தமிழ் கட்சியை ஆதரித்து கொண்டவர்கள் தான் நீங்கள் உட்பட, ஏகலைவன் ஐயா உட்பட, கலைஞர் மன்னன், முத்துப்பாண்டியன் எல்லாருமே வந்து அதை ஆதரித்து கொண்டிருந்தவர்கள் தான். இப்போ சமீப காலமாக நான் அடுத்த பிரச்சனைக்கு வரேன். முன்னாடி நான் இன்னொன்று கேட்க விரும்புறது என்னென்னா, நாம் தமிழ் கட்சியிலிருந்து அந்த விலகல்ன்றது அடிக்கடிக்கு நடக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இல்லை, இப்போ என்னோட பார்வையிலேருந்து தம்பி நீங்கள் கேட்குறது வந்து இது நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவு தளம் இல்லை. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்.
அதாவது 2009க்கு அப்புறம் இனப்படுகொலை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு பெரிய அரசியல் திரை. அதுக்கு முன்னாடி வந்து மிக முக்கியமான இன்றைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அண்ணன் திருமா பேசியிருக்காங்க. ஆமா, வைகோ பேசியிருக்காங்க. அன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி முனைவர் தொல் திருமாவளவன் பெருமளவு அந்த விடயங்கள்லாம் பார்த்தாங்க. இப்ப என் உள்பட என்னை போன்றவர்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமையோ அந்த கட்சியோ எங்களுக்கு தலைவர் பிரபாகரனை அறிமுகப்படுத்தல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா இல்லையா? இப்ப நீங்க ஒரு கட்சி சொன்னீங்க இல்லையா, ஒண்ணு கேட்கவா, அந்த கட்சியினுடைய தலைவரையும் பேரையும் கூட சொல்ல மாட்டீங்களா உங்க வாயால? இல்ல, இப்ப அதுக்கான காரணம் இருக்கு. அதனால எனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னு. சொல்ல விருப்பம் இல்ல, தவிர்க்கிறேன்னா நம்ம ஒரு விஷயத்தை பிடிக்கலன்னா தவிர்க்கலாம், இல்ல காயப்பட்டிருந்தா தவிர்க்கலாம். ரெண்டு தான் இருக்குது உங்களுக்கு. இல்ல, அது என்னங்க இருக்கா நாங்க பிறகு சொல்றேன். இப்ப நீங்க பிறகு கேள்வி வைக்கிறீங்கல்ல, அதுல நான் சொல்றேன். இப்ப அந்த ஒரு கட்சியின் தலைமையோ அந்த கட்சியோ இப்ப எங்களை போன்றவர்களுக்கு வந்து அறிமுகம் செய்யல. சரி, அதுக்கு முன்னாடி பேசப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் கடத்தின ஒரு விடயத்தை தான் நாங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் நமக்கான ஒரு களம் அப்படின்னு தான் நாங்கெல்லாம் வரோம். உங்களுக்கு ஒண்ணு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப 2009 இனப்படுகொலை நடக்குது. நடந்த பிறகு நம்ம இனம் வந்து பெரிய அளவு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. நான் வந்து டெல்லியில மாணவன், டெல்லியில இயற்கை மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், ஒரு கிராமத்துல இருந்து போய் படிச்சுட்டு இருக்கேன். நம்ம வந்து நம்மளுடைய கனவுகளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு மாணவன் நான் அந்த நேரத்தில். ஆனா அந்த வலி என்னால தாங்கவே முடியும். அதோட ஒரு மிகப்பெரிய வலியை உருவாக்கும் பொழுது அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அந்த நேரத்துல சரியா ஒரு விடயம் வந்து உருவாகுறப்ப அப்ப நம்ம என்ன செய்யறோம், இருந்த நமக்காக அன்னைக்கு இருந்த கட்சிகள், அன்னைக்கு வந்து தமிழ் தான் எல்லாரும் பேசின யாருமே அதை நோக்கியான ஒரு சிந்தனை இல்லாம நம்ம ஒரு போராட்டங்களையே எதுவுமே முன்னெடுக்க விடாம அடைக்கப்பட்டிருந்த ஒரு காலத்துல சரி வரப்ப சரி அப்ப இன விடுதலையை இனப்படுகொலையை யாரெல்லாம் பேசுறாங்களோ அவருக்கு ஆதரவு தளத்துல நகர்ந்த நம்ம இதையும் ஆதரிக்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப 2010 ஒரு வருஷம் இனப்படுகொலை நடந்து முடிஞ்சிருச்சு. 2010 நான் மாணவன். இன்னைக்கு இருக்கிற பல பேருக்கு தெரியாத ஒரு விடயத்தை சொல்றேன். அன்றைக்கு வந்து பெரிய சேட்டலைட் சேனல்ஸ் வந்து பெருசா இதை பத்தி பேசல. குமுதம் இணையதளத்துல இனப்படுகொலை நடந்து சரியா ஒரு வருடம் கழித்து உலகமே அமைதியா இருக்கு. அப்ப ஒருவர் மட்டும் பேசுறாரு. ஏகலைவன் அவர்கள் முள்ளிவாய்க்கால் முடிவல்லன்னு இப்ப நீங்க நேர்காணல் செய்றீங்கல்ல, இந்த மாதிரி பல முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டு நேர்காணல் செஞ்சு அது குமுதம் இணையதளத்துல வெளியாகுது. நான் எங்க இருந்து பாக்குறேன், டெல்லியில இருந்து பாக்குறேன். அப்பதான் எனக்கு இவர் யாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவரை பற்றிய தேடல் நமக்கு இருக்கு. அந்த தேடல்ல இருந்து நம்ம பகிர்ந்து இருக்கும்போது அப்படிப்பட்ட சரி அப்ப நீங்க சொல்லக்கூடிய கட்சிகள் பெருமளவு இந்த இடத்துல இல்லை. அப்ப எதுக்காக ஊடகங்கள் வேலை செஞ்சாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய இப்ப நானோ ஐயா ஏகலைவன் அவர்களோ இனப்படுகொலை நடந்துடுச்சு, இனப்படுகொலையை தாண்டி இங்க வந்து யாரெல்லாம் அதை பத்தி பேசுறாரோ அவங்களுக்கான ஆதரவு தளத்துல நிக்கிறாங்க. முதல்ல அதை தான் புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சின்னு நீங்க அதை புரிஞ்சுக்க கூடாது. இந்த கட்சியினுடைய பேஸ் என்ன, இனப்படுகொலையும் இனப்படுகொலைக்கான நீதியும் இன விடுதலை நோக்கியான பயணம் தான் அந்த கட்சியோட பேஸ். நீங்க தமிழ் தேசியத்தினுடைய பேஸ் என்ன, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பேஸ் இருக்கு. நீங்க மற்ற கட்சிகள் சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கு, அவங்க அதை பத்தி இந்த கட்சி இப்ப நீங்க சொல்லக்கூடிய கட்சியினோட பேஸ் என்ன, எதை வச்சு இந்த கட்சி உருவானது, தமிழின படுகொலையும் தமிழினத்துக்கான விடுதலையும் நோக்கி தான், இன விடுதலை. அப்ப அதுல நிற்கும் பொழுது அதற்கான பயணத்தை 2009க்கு அப்புறம் அவர் கூட பணி செஞ்சவங்க எல்லாருமே வெவ்வேறு தளத்துல பயணிச்சிடறாங்க ஊடகவியலாளர்கள். ஐயா மட்டும் இதை நோக்கி நகர்ந்தார். அவரும் இன்னைக்கு இருக்கிற கார்ட்டூன்ஸ் பாலாவோ விஸ்வாவோ இவங்கெல்லாம் இதை நோக்கி நகர்றாங்க. நான் அங்க இருந்து படிச்சு முடிச்சுட்டு நான் லண்டன் போயிடுறேன் படிக்கிறது. அங்க போயிட்டு என்னால் முடிஞ்ச போராட்டங்களை அங்க அப்பதான் மாணவர் போராட்டம் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்புகள் நடக்குது. லயோலா கல்லூரி மாணவர் போராட்டம் இதெல்லாம் நடக்குது. நான் அங்க போராடுறேன். போராடி முடிச்சோடனே சரி நம்ம என்ன செய்ய முடியும் இந்த இனத்துக்காக நினைக்கும் பொழுது நான் டிப்ளமோ டிவி பிரசன்டேஷன் கோர்ஸ் உலகத்துல பிரசித்தி பெற்ற லண்டன் அகாடமியில படிக்கிறேன். படிச்சுட்டு லண்டன்ல டிவி பிரசன்டேஷன் படிச்சவன் எந்த சேனலுக்கு வந்து வேலை செய்வான், பிபிசி இல்ல இங்க இருக்கிற முதன்மையான சேட்டலைட் சேனலுக்கு. நான் அன்னைக்கு தமிழன் தொலைக்காட்சியை தேர்ந்தெடுத்து வரேன். என்ன காரணம்னா அன்னைக்கு தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சது முனைவர் திருமா இருந்த காலத்திலையும் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கும் போது அவங்கதான் ஒளிபரப்பினாங்க. அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொல்லக்கூடிய கட்சியும் அதன் தலைமை அந்த தலைமை வந்து கல்லூரியில, இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும், கல்லூரியில போய் பேசின காலத்திலேயே எங்க தமிழன் தொலைக்காட்சி தான் எடுத்து ஒளிபரப்பு செஞ்சுச்சு. அதன் பிறகு நாங்க வந்த பிறகு அப்ப கேமராலாம் கிடையாது அவங்கள்ட்ட. எங்க தமிழன் தொலைக்காட்சி ஊழியர்கள் போய் நடக்கிற கூட்டத்தை கேப்சர் பண்ணிட்டு வந்து
ஞாயிறு தோறும் 1 மணி நேரம் ஒளிபரப்புனாங்க. இதை விட இன்னொரு செய்தி சொல்லட்டுமா? நீங்க காயப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டீங்கல்ல, அந்த கட்சியினுடைய மாநாடு திருச்சியில நடந்துச்சு. அந்த மாநாட்டை லைவ் நேரலை செஞ்சது தமிழன் தொலைக்காட்சி. முதல் மாநாட்டை நேரலை செஞ்சது தமிழன் தொலைக்காட்சி. அந்த தமிழன் தொலைக்காட்சியில நிகழ்ச்சி மேலாளர் இருந்து அதை லைவ் போற வரைக்கும் போய் அப்ளிங்ல 6 மணிக்கு எங்களுக்கு வேலை முடிஞ்சிடும், 11 மணி வரைக்கும் உட்காந்துருக்கோம். அதுல அந்த கட்சியின் தலைமை அன்னைக்கு எங்கள்கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? புலியின் நடுவுல என்னோட முகம் வரணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரிப்படுத்தி டெலிகாஸ்ட் பண்ணவங்க நாங்க. ஒரு ஊடகவியலாளர் தம்பி, நாங்க வலைவலியாளர்கள், ஒரு சேட்டலைட் இந்தியாவினுடைய பிராட்காஸ்ட்ல, தப்பா எடுத்துக்காதீங்க உங்களை சொல்றேன், இந்தியாவினுடைய தொலைத்தொடர்புகளும் தகவல் தொடர்புல நிறுவனத்துல பதிவு செஞ்ச ஒரு நிறுவனத்துல ஊடகவியலாளரா பணி செஞ்சிடும். எதுக்காக? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எதுக்கு செய்யறோம்னா, நம்ம இன படுகொலைக்காகவும் நம்ம இன விடுதலைக்காகவும் பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு ஆதரவா நம்ம இருக்கணுங்கிற தளத்துல நிற்கிறோம். இப்ப இதுல ஒரு ஊடகவியலாளர் என்பது ஒரு 4வது தூண் தம்பி. நீங்க கேட்ட கேள்வி வேற. 4வது தூண். நீங்க ஒரு பிழையை வைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு தலைவர்கிட்ட ஒரு பிழையான இல்ல ஒரு நேரடியான ஒரு மாறுபட்ட கருத்தியலை வைக்கிறீங்க. அந்த கருத்தியலை வைத்ததாலே அவரை ஒரு துரோகி பட்டம் எப்படி கட்டுவீங்க? ஒரு கருத்தை சொல்றாரு தம்பி, உங்க பார்வையில பிழையா இருக்கலாம், அவர் பார்வையில சரியா இருக்கலாம். ஒரு 4வது தூண் இருக்கிறவங்க உங்களுக்கு சரியா மட்டும் எப்படி பேசுவாங்க? ஒரு ஊடகவியலாளர் எப்படி தம்பி சரியா மட்டும் பேச முடியும்? அப்படி பேசுறவர்களையும் சுட்டி காட்டணும் தான். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இத்தனை ஆண்டு காலமும் நம்ம ஆதரிக்கிறோம், அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுங்கன்ற அளவுக்கு ஒரு பிரச்சார பீரங்கியாவே மாறி நம்ம ஆதரிக்கிறோம், ஓட்டு கேட்கிறோம், ரைட், எல்லாமே ஓகே. தேர்தலுக்கு பிறகாக அந்த கட்சி ஒரு பின்னடை சந்திக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு, இது மட்டும் தான் காரணம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கைகள், சீமானுடைய செயல்பாடுகள் சில பேருக்கு சில கசப்பை ஏற்படுத்தலாம், மனவருத்தம் ஏற்படுத்தலாம். ஆனா அது எல்லாமே அவருடைய பர்சனலான விஷயங்கள். ஒருத்தரை பார்க்கறதோ, பேசுறதோ, பழகிறதோ, உறவாடுறதோ, கை கொடுக்குறதோ, கட்டி பிடிக்கிறதோ பர்சனலான விஷயம். அதெல்லாம் பண்றாருன்றதுக்கோசம் தமிழ் தேசம் விலகிட்டாரு, இல்ல இந்த கட்சி விலகி போயிட்டாரு, அந்த கட்சி விலகி போயிட்டாருன்னு சொல்றது எப்படி ஏற்படுதா? இல்ல, எந்த இடத்துல அவங்க விலைக்கு போயிட்டாங்கன்னு எப்ப சொன்னாங்க? உறவாடுறது சுட்டி காட்டினா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். இல்ல தம்பி, அந்த உறவாடுங்கிறது ஒரே ஒரு செய்தி தம்பி. இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசின எல்லாரையும் நீங்க எப்படி துரோகின்னு பட்டம் கட்டினீங்க? எல்லா தலைவர்களும் துரோகின்னு பட்டம் கட்டினீங்கல்ல, எதை வச்சு பட்டம் கட்டினீங்க? எதை வச்சு கட்டினீங்க? திராவிடத்தோட போயிட்டாங்க, அதை வச்சுதானே பட்டம் கட்டினீங்க. உங்களுடைய வாதம் என்னமா இருந்துச்சு? எல்லா தமிழ் தேசியம் பேசணும் எல்லாருமே திராவிட அடுப்பாங்கரையில அடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கான்னு பேசினது யாரு? நீங்க தானே பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க தொண்டர்களை நீங்க எப்படி வளர்த்திருக்கீங்க? உங்க தொண்டரை வளர்த்தது என்ன? திராவிடத்துக்கு எதிரான ஒரு கருத்தியலோட வளர்த்திருக்கீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில போறது உங்க தொண்டர்களுடைய பாதிப்பு அவர் காதுக்கு போயிருக்கலாம் இல்லையா? ஒரு ஊடகவியலாளர் காதுக்கு. அதான் அவர் எடுத்து வைக்கிறாரு, அவருடைய கருத்தையா வைக்கிறாரு. அவருக்கு ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்கா? இல்ல, உங்க கட்சியினுடைய நெருங்கிய தொடர்பு இருந்த எல்லா தொண்டர்களுடைய அவர்கிட்ட தொடர்பு இருந்திருக்கும். அவர் சொல்லி இருப்பாங்க, அந்த கருத்தியெல்லாம் முன்வைக்கிறாரு. இதுல என்ன பிழை இருக்கு? ஒரு ஊடகமான வேலை தம்பி. நீங்க நினைக்கிறது மட்டும் பேசுறது இல்ல, உங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எடுத்து சொல்றதுதான் ஒரு ஊடகனோட வேலை. அதுதான் ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். இல்ல, ஒரு நிகழ்ச்சியில ஒன்றாய் பங்கெடுக்கிறதெல்லாம் ஒரு விஷயம், அதெல்லாம் ஏன் பேசணும்னு கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேக்குறாங்க. அது ஒரு விஷயம் இல்ல, அவர் பேசிட்டார்ல, கடந்து போயிட வேண்டியதானே. உங்களுக்கு என்னத்துக்கு அவருக்கு என்னத்துக்கு துரோகம் பட்டோம்? அவருக்கு எதுக்கு ஜாதிய ரீதியான உத்தரவு இல்ல? ஏன் சொல்றாங்கன்னா, சாதி ரீதியெல்லாம் வரல. முன்னாடி கேக்குறாங்க என்னன்னா, இப்போ ஏகலைவன் அவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு ஊடகவியலாளர் அறியப்பட்டிருக்காரு. அவரை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் தமிழ் தேசியவாதிகள் அப்படிலாம் சொன்னா பொதுமக்களுக்கு புரியாது. நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஆதரிக்கக்கூடிய சேனல் பாது, நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா பேசக்கூடியதான் ஏகலைவன். அவங்க தான் பாக்குறாங்க, அவங்க பாக்கிறதுனால தான் அவருக்கு யூடியூப்ல இருந்து வருமானம் வருது, அவங்க பார்க்கலன்னா அவருக்கு வராது அப்படின்ற ஒரு பொதுவான பிராண்ட் தான் வெளியே இருக்கு. அப்போ நீங்க வளர்றதுக்கு, நீங்க பேசுறதுக்கு, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு, நீங்க புகழ் பெறறதுக்கு நாம் தமிழ் கட்சி சீமானனும் வேணும். நீங்க வந்துட்டு அப்புறம் அவரை குறை சொல்றீங்கன்னா அப்ப துரோகின்னு சொல்ல மாட்டாங்க, கேள்வி எழுப்ப மாட்டாங்களா? இல்ல, இந்த புகழ் பெறுறதுன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, வரலாறு சில பேருக்கு தெரியாது, அதனால நான் சொல்லணும். ஏகலைவன் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். நான் எனக்கு தெரிஞ்சது சொல்ல, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருக்கார்ல, கண்ணகி சிலைன்னு ஒண்ணு திருட்டு போச்சுல்ல, அவர் குமுதத்துல எழுதுந்த சட்டமன்றத்துல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கருணாநிதி அவர்களும் சட்டமன்றத்துல எடுத்து வச்சுக்கிட்டு இது யாருன்னு தெரியும்ல அப்படிங்கறத வச்சு பேசின விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய ஒரு கட்சியின் தலைமை நான் ஆதரிச்சதுனால ஏகலைவன் புகழ் பெறல. ஏகலைவன் அவர்கள் ஒரு ஊடகவியலாளரா தமிழ் தேசியத்துக்கு வேலை செஞ்சதுனால அவருக்கான அங்கீகாரம் பெற்றார ஒளிஞ்சு, அதோட இன்னொன்று இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு மிகப்பெரிய கட்சி அவர் குமுதத்துல பணி செய்யும் பொழுது ஒரு சாதிய ரீதியான ஏதோ ஒரு சிக்கலை பத்தி அவர் எழுதுனதுனால ஒரு கட்சி அவர்கிட்ட கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மாரடா ஸ்ட்ரீட் வழக்கு போட்டு அவர் எழுதின அந்த பத்திரிகையை தமிழ்நாடு முழுக்க எரிச்சு குமுதம் 10க்கு முன்னாடி
பெரிய போராட்டங்கள் பண்ண ஒரு முக்கியமான ஆளுமை. அவரை போய் உங்களாலதான் புகழ் பெற்றாருங்கிறத எப்படி ஏத்துக்க முடியும்? யார் தான் பாக்குறது? ராவணான்ற வலைதளத்தை யாரு பாக்குறது? ஏன் ராவணாங்கிற வலைதளத்தை பல தரட்ட மக்கள் பாக்குறாங்க தம்பி. இன விடுதலையை நேசிக்கக்கூடிய எல்லாரும் பாக்குறாங்க. அது எப்படி உங்களை ஆதரிச்சதை பட்டு மட்டும்தான் அவர் புகழ் பெற்றாங்கிறது அப்பட்டமான ஒரு பொய்யுரை இல்லையா, ஒரு கட்டமைப்பு இல்லையா? நீங்க வளரத்துக்கு நாம் தமிழர் கட்சி சீமானனும் தேவை அப்படின்றத அவரோட ஆர்குமெண்டா இருக்கு. ஒரு ஊடகவியலர் வளர்றதுக்கு எப்படி தம்பி ஒரு கட்சியினுடைய தலைமை, ஒரு கட்சியின் தேவை இல்ல. இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் ஒரு கட்சி சார்புள்ளதானே இருக்கு. யார் நடுநிலையெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. அதை நான் தான் உங்களுக்கு விளக்கம் சொன்னல. அது ஒரு கட்சியின் சார்புங்கிற நிலை என்பது உங்களுக்காக எடுத்த விடயம் இல்ல, இனப்படுகொலையும். நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ இவர் ஊடகவியலாளர் கட்சியில இல்லாதவர்னு வச்சுங்க, ஏகலைவன் கட்சியிலே இல்லை, அவர் கட்சியில இல்லதான். ஆனா அவரு கூட அடிக்கடிக்கு பேட்டி தரக்கூடியவங்க தான் கலைஞ அண்ணன், முத்துப்பாண்டி அண்ணன்லாம். இவங்கெல்லாம் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவங்க. அப்ப இவங்க வெளியேறாங்கன்னா அப்போ 3 பேருடைய திட்டம் என்ன அப்படிதானே கேட்பாங்க. அப்ப துரோகிகள் அப்படிதானே சொல்லுவாங்க எதிர் தரப்புல. 3 பேரோட திட்டம் என்ன இருக்க முடியும்? ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. ஒரு கட்சியினுடைய தலைமை செயல்பாடு, அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. நீங்க கட்சியை பத்தி கேட்கறதுனால அவர்கள்லாம் கட்சியில இருக்கிறாங்க. நம்ம அடிப்படை நான் ஊடகவியலாளர் தான். இல்ல, அந்த 3 பேரோட சேர்த்து நீங்களும் உட்காந்து பேசிக்கிறீங்க. 4 நீங்களும் சம்பந்தப்பட்டவங்க தான். எதுல? ஒரு நிகழ்ச்சியில. ஆமா, அதனாலதான் கேட்கிறேன் நானு. அதான் தம்பி, ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கேன் தம்பி, போகிற போக்குலங்கிற ஒரு நிகழ்ச்சியை கூட்டு சதியான்னு கேட்கிறேன் நானு. ஒரு கூட்டு சதியும் இதுல இல்ல. இதுல ஒரு கூட்டு சதியும் கிடையாது. கட்சி சார்ந்து நான் ஒரு அடிப்படை உறுப்பினர் இல்ல. நான் அதிகப்படியான ஆதரவு நான் தெரிவிச்சதும் இல்ல, நான் பொதுத்தளத்துல பேசுனதும். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க நீங்க சொன்னது கிடையாது. நான் சொல்லியிருக்கேன் தம்பி, அது இனப்படுகொலைக்காகவும் இன விடுதலைக்காகவும் பேசின ஒரு விடயத்துக்காக நம்ம சொல்லியிருக்கோம். லாஸ்ட் எலெக்ஷன் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்போ நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி ஏதோ ஒரு வகையில பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையா? இல்ல தம்பி, நான் பண்ணல. இந்த எலெக்ஷன்ல நான் பண்ணல. அதுக்கு முன்னாடியே எனக்கான சில கணிப்புகள் இருந்தது, இதை நோக்கி நகருதுன்னு தெரிஞ்சுட்டு. இன்னொன்னு எனக்கு திரைப்பட வேலைகள். அப்போ நீங்க எல்லாம் தான் தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு? இல்ல நான் அந்த நேரத்துல இங்க தமிழ்நாட்டிலே இல்லை. ஓட்டே போடலையா? இல்ல தமிழ்நாட்டிலே இல்ல. நான் என்னன்னா என்னோட திரைப்படத்துக்கான ஹரியானாவுக்காகவும் பீகாருக்கும் நான் போயிட்டேன். சரி. எனக்கு என்னோட திரைப்படம் அங்க நான் இயக்கிய திரைப்படம் அங்க செலக்ட் ஆயிருந்து விருது வாங்க போயிட்டேன். சரி. நீங்க செய்திக்கு வருவோம். இதுல எந்த கூட்டு சதியும் இல்லை. இப்ப அவங்க 2 பேரும் கட்சியில பயணிச்சவங்க. யாரு? நீங்க கேட்ட இயக்குனர் களஞ்சியம் அவர்களும் அண்ணா முத்துப்பாண்டி அவர்களும் கட்சியில கவனிச்சாங்க. ஒரு ஊடகவியலர் பார்வையில இருந்து தான் நம்ம பேசுறோம். அவங்க ஏன் விலகினாங்க, எதுக்கு விலகினாங்கன்னு எனக்கு எந்த அறிவிப்பு இது வரைக்கும் அவங்களும் வெளிப்படைத்தன்மையோட பேசல. விலகிட்டாங்க, அமைதியாயிட்டாங்க. ஐயாவிட்டையும் நீங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏகலவன் ஐயா நான் குருநாதரா ஏற்றுக்கொண்டேன். வெளிப்படையாக சொல்றேன். ஏன்னா நான் இசைப்பிரியாக்காவை குருநாதரா ஏற்றுக்கொண்டு பிறகு தமிழ்நாட்டுல யாரா இந்த அளவுக்கு வேலை செய்யறான்னு பார்க்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் 7 விடுதலைக்கும் அவர் எழுதின புத்தகங்கள் அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆளு இந்த இனத்துக்காக பணி செய்யறாரு அப்படிங்கிற ஒரு விடயத்துக்காக தான் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு பயணம் செய்யறோம். அப்படி இருக்கிற ஒருவரை நீங்க ஒரு கருத்தியலை சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே நீங்க ஒரு கட்டமைப்பு பண்றீங்கல்ல. அவர் துரோகத்தை பண்ணிட்டாரு. யாருக்கு துரோகம் பண்ணாரு? அவரை நம்பிய நாம் தமிழ் கட்சியினருக்கு. என்ன நாம் தமிழர் கட்சியினருக்கு என்ன துரோகம் பண்ணாரு? சீமானன் எதிர்த்து பேசுவது. அதான் இப்பதான் சரியான விடயத்துக்கு வந்தீங்க. ஒரு கட்சியினுடைய தலைமையையோ ஒரு கட்சியினுடைய விடயங்களையோ ஒரு 4வது தூணாக பார்க்கக்கூடிய ஒரு ஊடகவியலர் ஒரு கருத்தை வைக்கிறாருன்னா அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்க அந்த கருத்தை வைத்தவர் மீது நீங்க ஒரு சேற்றவாரி பூசுவீங்க. நீங்க தமிழ் தேசியத்துக்கும் இந்த இன விடுதலைக்கும் இனம் சார்ந்த விடயத்துக்கும் நீங்க அத்தாரிட்டி பர்சனா? அத்தாரிட்டிலாம் யாரும் கிடையாது. இல்ல, அப்புறம் நீங்க சொல்லுங்க. நீங்க ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி யார் கொடுத்தது? அவர் தானே உருவாக்குனாரு. அதை யார் அதுக்கு முன்னாடி பேசினவங்க துரோகப்பட்ட தம்பி. இப்ப இது எங்க போய் நிக்குது தெரியுதுங்களா? இன விடுதலைக்காகவும் இன விடுதலை பயணத்துக்காகவும் பேசுற யாருமே ஒற்றை சிந்தனையோட இருக்கிறவங்க எல்லாரையும் துரோகினும். இன விடுதலை என்பது எப்படி தம்பி கிடைக்கும்? தமிழ் தேசியம் பேசின எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கைத்தறினாதான் தம்பி கிடைக்கும். ஒருத்தவங்க மட்டும் காப்பிரைட் கிடையாது தம்பி. இது ஒரு கட்சியையோ ஒரு கட்சியினுடைய தலைமையோ பிழையா இருக்குல்ல. காப்பிரைட் கிடையாது, அதெல்லாம் ஏற்கிறேன். ஆனா அவர் ஒருத்தர் தானே ஆரம்பிச்சிருந்து அதோட நிக்கிறாரு. அங்கிருந்து விலகவே இல்லை சீமானன். மத்தவங்க விலகி போயிட்டாங்களே. யாரு விலகி போயிருக்கா சொல்லுங்க? விலகி அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அப்படி விலகுனதுக்கு என்ன காரணம்? இங்க இருக்கக்கூடிய சூழல், வாக்கு அரசியல், பல காரணம். சூழல் மட்டும் காரணம் இல்ல. நீங்க பிராண்ட் பண்ணுது, நீங்க துரோகின்னு முத்திர குத்துனது, இப்ப குத்துறீங்கல்ல, அந்த மாதிரி முத்திர குத்துனது. இன விடுதலை பயணத்துக்கு இப்ப யாரு நீங்க? சரி, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இடம் பயணத்துக்காக? நான் அந்த கேள்விக்கு வரேன். தொடர்ச்சியா கட்சி நடத்துறாரு. 30 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கி ஒரு கட்சி அங்கீகரிக்க தம்பி. இந்த கட்சி என்ன பண்ண முடியும்? இந்த கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு தம்பி?
சிஎம் ஆகணுன்றதுக்காக சிம்பிள் விஷயம் நான் சொல்றேன். நீங்க ரொம்ப எல்லாம் போகாதீங்க, ஈழத்துல தனி அதெல்லாம் நான் போல, அதெல்லாம் வந்து நான் ஒரு வழக்கறிஞனா அதெல்லாம் பேசவும் கூடாது, நான் பிராக்டிகலா பேச முடியும். சிஎம் ஆகிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், அவ்வளவுதானே அவ்வளவுதானே. ஆமா, நீங்க அப்படி நீங்க கட்சி ஆரம்பிச்சது வந்து சுதந்திரமான ஒரு வாக்கெடுப்பு எடுக்கணும், இன விடுதலையை பெறணுங்கிறது தான் ஆரம்பிச்சீங்க. இல்லைன்னா அதெல்லாம் ரைட், ஓகே. இல்ல தம்பி, நீங்க அந்த பேஸ விட்டுறக்கூடாது. நீங்க அதனாலதான் நீங்க வளர்ந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு மக்கள் கூட்டம் வந்துச்சு. அதை இப்ப அதற்காக நீங்க இந்தியா முழுவதும் நடத்தின போராட்டம் என்ன? ஒரு மாநில கட்சி எப்படி இந்தியா முழுவதும் போராட்டம்? இல்ல இந்தியா சரி, தமிழ்நாட்டுல மக்கள் திரட்சி வந்துச்சுல உங்களுக்கு, அந்த மக்களை திரட்டி இந்த பொது வாக்கெடுப்புக்காக நீங்க நடத்திய போராட்டம் என்ன? இல்ல பொது வாக்கெடுப்பெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு இப்ப வந்து பேசி என்ன பயன்? இல்ல அப்ப உங்க கட்சியினுடைய பேஸே அதான தம்பி. நீங்க இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை ஆதரிச்சது எதுக்காக? ஈழத்தினுடைய இனப்படுகொலையும் ஈழத்தினுடைய இன விடுதலையை பத்தி பேசுவதற்காக தான் உங்களை ஆரம்பிச்சாங்க. இல்ல ராஜபக்சவிய சர்வதேச குற்றவாளி சொல்லிட்டு அறிவிச்சாங்க, ஆனா அவரே ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கட்சி, அந்த பிராக்டிகல் விஷயம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு செய்தி, தமிழ் தேசியம் உலகனாரா அதை சொல்லுங்க. இல்ல ஒரே நீங்க சொல்லுங்க. இல்ல ஒரே செய்தி சொல்ல, அதான் நம்பி பேச வரேன், நான் பேச விடுங்க. ஒரே ஒரு செய்தி, இப்ப வந்து இந்தியா முழுவதும் ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஆமா, ஒரு அமைச்சரை, அது மக்கள் திரட்சினால் நடந்த ஒரு விடயம் தானே? ஆமா, மக்களுடைய மாணவர்களுடைய புரட்சி தானே. உங்ககிட்ட மிகப்பெரிய, நீங்க சொன்னீங்கல்ல இத்தனை வாக்குகள் வாங்கியிருக்காங்க, இத்தனை மக்கள்கள் இருக்காங்க, உங்கள்கிட்ட ஒரு மக்கள் திரட்சி வந்துச்சுல, அந்த மக்கள் திரட்சியை வைத்துக்கொண்டு இன்னும் உங்களுக்கு தெளிவா ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? இங்க இருந்து அடிபட்டு வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டு எல்லாமே அடிஞ்சு ஒடிஞ்சு கைகால் உடைஞ்சி புலம்பெயர்ந்த நாட்டுக்கு போய் அங்க போய் அவங்க உழைச்சி, நீங்க நான் வேற விடயத்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க, அங்க போய் உழைச்சி அங்க தனக்குன்னு ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்த எங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன விடுதலை பயணத்துக்காக வெவ்வேறு கட்சிகள்ல பயணம் செஞ்சு தமிழ் டயஸ்போரான்னு சொல்லி ஒரு லாபியை உருவாக்கி, புரியுதுங்களா இல்லையா, ஒரு லாபியை உருவாக்கி எல்லா நாடுகளையும் தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல தம்பி செய்தி, அதுக்கப்புறம் இனப்படுகொலை வாரம்னு இனப்படுகொலை வாரத்தை கொண்டு வந்து அதை அனுசரிக்க செஞ்சுட்டாங்க. புரியுதுங்களா? அங்க போய் அரசு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு இனப்படுகொலை சார்ந்து பேசி அந்த மக்களுக்காக பேசி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திரட்சி வந்த பிறகும் தமிழ்நாட்டுல உங்களால வந்து ஒரு இனப்படுகொலை வாரத்தையாச்சும் உருவாக்க முடிஞ்சுதா? இதை வச்சு இல்ல, நீங்க வந்து தம்பி இந்த மக்கள் திரட்சி, இந்த மக்கள் புரட்சி தலைவரை வைத்து நீங்க பெயரை சொல்லி தானே உருவாக்குனீங்க, இனப்படுகொலை பெயரை சொல்லி தானே உருவாக்குனீங்க. இதை வைத்து ஒரு பொது வாக்கெடுப்புக்கான ஒரு பெரிய போராட்டத்தை நீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடத்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு கட்சி வந்து இருங்க தம்பி, சொல்லுங்க. சொல்றேன். இல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அதுதான் வந்து அவர் பண்ணல, நீங்க அதை விட்டு. இல்ல ரெண்டாவது நான் சொல்றேன், ஒரு எங்கேயோ போய் புலம்பெயர்ந்த நாட்டுல இருக்கக்கூடிய எங்க உறவுகள், எங்க மக்கள் அடிச்சு படைஞ்சு தனக்கான சரி ஒரு நினைவு தூபி இந்த இனப்படுகொலை நாம் தமிழ் கட்சி என்ன ஆச்சரியா இருக்கு, அவங்க எப்படி பண்ண முடியும்? ஆச்சரியம் தம்பி, மக்கள் புரட்சி நீங்க ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்களா? மக்கள் புரட்சிலாம் இங்க எதுவும் பண்ணலையே, என்ன பண்ணிட்டாங்க? இல்ல ஒருத்தருடைய போராட்டம், இப்போ நம்ம மெரினால போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டு தடையை நீக்கணும், அது வேற விஷயம். ஆனா நீங்க வந்து ஒரு எஃபிஷியன்டா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஐயா கருணாநிதிக்கு செலவு வைக்கிறாங்க, ஆச்சுக்கிறாங்க, வைக்கிறாங்க. இப்ப இவர் போராடி தானே பேனா செலவு வைக்கலாம் தத்தாரு, அப்ப அந்த கிரெடிட்லாம் சீமானு தானே போகுது. பேனா சிலைங்கிறது வேற தம்பி. நான் கேட்கறது மற்ற அரசியல், நீங்க எடுத்துக்கொண்ட ஈழ இனப்படுகொலை இனத்துக்கான விடுதலை அரசியல்ல நீங்க செய்த பணியை ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, பண்ண முடியாது. மக்கள் திரட்சினால போராட்டம் பண்ணி செய்ய முடியாது. இது ஒண்ணு இந்த நாடு கிடையாது, இது இந்த சோசியலிசம் பேசக்கூடிய இல்ல கம்யூனிஸ்ட் நாட்டுல தம்பி, இதே ஜனநாயக நாட்டுல தான் தம்பி. ஒரே நிமிஷம், இல்ல இந்த ஜனநாயக நாட்டுல தான் இப்ப மாணவர்கள் செஞ்சிருக்காங்க புரட்சி. மாணவர்கள் அதை நம்மளும் பண்ணிருக்கோம்னு சொல்றேன் நானு. அதேதான் வந்து இவங்க பல விஷயங்களை பண்ணிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு பண்ணாங்க, ஜல்லிக்கட்டு வந்து மக்கள் போராட்டம் தம்பி. நான் உலக தமிழர்கள்ட்ட குறித்து ஒண்ணு கேட்பதுதான், ஒரு சிறு பிழைக்காக பேசின ஒருத்தவரை நீங்க வந்து அது எப்படி ஒரு இனத்துக்கு செஞ்ச துரோகமா மாறிடும்? ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி இன துரோகி சொல்றாங்க. ஆமா, ஒரு தனிச்சி துரோகின்னு சொல்லி இல்ல, ஒரு இன துரோகின்னு தானே சொல்றீங்க. அது எப்படி ஒரு இன விடுதலை பயணம் என்பது, இனப்படுகொலை விடுதலை என்பது, அது எப்படி ஒரு கட்சியினுடைய பிராண்டா நீங்க பாப்பீங்க? ஒரு கட்சியினுடைய தலைமையையும் ஒரு கட்சியினுடைய விடயத்தையும் ஒரு ஊடகவியலாளரா நான்காவது தூணா ஒரு கருத்தியலை முன்வைக்கும் போது அது எப்படி ஒரு துரோகியா மாறும்? அது எப்படி ஒரு இன துரோகியாம நீங்க மாற்றப்படுவீங்க? நீங்க செய்த பணி என்னங்க? இது வரைக்கும் உலகத்துல போய் எங்க மக்கள் போராடி ஒரு பெரும் கூட்டமே இல்லாம ஒரு 1000-2000 பேர் இருக்கிறவங்க இனப்படுகொலை வாரத்தை இந்த மண்ணுல உருவாக்கி புலம்பெயர்ந்த தமிழ்நாட்டில் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் நிரூபிச்சுட்டாங்க. இதுக்காகவே கட்சி தொடங்கி இதற்காகவே பல விடயங்களை செய்த நீங்க இதற்காக ஒரு மக்கள் திரட்சி போராட்டத்தை எடுத்து இருக்கிற ஆட்சிகள்கிட்ட ஒரு அழுத்தத்தை கொடுக்கலையே,
ஒரு சாதாரண ஆளு தம்பினா. நான் இமெயில் பண்ணியிருக்கேன் தம்பி, முன்னாள் முதலமைச்சருக்கு, அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் இனப்படுகொலை வாரம் அறிவிங்கன்னு. ஒரு சாதாரண மனிதன் தம்பினா. உங்களால நடந்த ஒரு மக்கள் திரட்சி போராட்டத்தை நீங்க அழுத்தம் கொடுத்திருந்தனா இந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஆதரிச்சிருப்பாங்களா, ஆதரிச்சிருக்க மாட்டாங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு ஊடகவியலாளரா ஏகலைவன் பண்ண பணியை கூட ஒரு கட்சி தலைவரா சீமானன் பண்ணலன்னு சொல்ல வரீங்க. ஏகலைவன் அதுதான் சொல்ல வரீங்க. நான் சொல்றேன், நீங்க பண்ண அளவுக்கு கூட ஒரு பண்ணலன்ற இல்ல. அது இன விடுதலை போராட்டத்துக்கான உங்க பணி என்னன்னு தான் கேக்குறேன் நான். இன விடுதலை போராட்டத்துக்காக உங்க பணி என்ன? எதுவுமே பண்ணாம 30 லட்சம் பேர் ஓட்டு போடுறான் அவருக்கு. அதுக்கு வேற தம்பி, அது அரசியல். எதுவுமே பண்ணாம தான் தம்பி 234 தொகுதியிலையும் டெபாசிட் எழுந்திருக்காங்க. 230 டெபாசிட் எழுந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்ப கூட உங்களுக்கு 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. ஓட்டு எல்லா கட்சிக்கும் தான் தம்பி போடுறாங்க. எல்லா கட்சிக்கும் 20 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க. அப்படி இல்ல தம்பி, யாரெல்லாம் பயணம் செஞ்சாங்களோ எல்லாருக்கும் தான் ஓட்டு போட்டாங்க தம்பி. இப்ப வேலுமுருகன் கட்சிக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லா நின்னுச்சு. ஆமா, அவர்களுக்கு கணிசமான ஓட்டுகள் விழுந்திருக்குல்ல தம்பி. நீங்க அந்த அளவுகளோட பார்க்க முடியாதுல்ல. நம்பர் பேஸ்டு டெமோக்ரஸில, நம்பர் பேஸ்டு எஜுகேஷன்ல நீங்க வந்து ஓட்டு இல்ல சீட்டா மாறணும். நீங்க யார துரோகம் பட்டம் கட்டினீங்களோ, எந்த கட்சியை துரோகம் பட்டம் கட்டினீங்களோ அந்த கட்சியில இருந்து ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி அவர் சட்டமன்ற உறுப்பினரா பதவி ஏற்கும் பொழுது நீங்க துரோகின்னு சொன்னீங்க. உலக தமிழர்கள் எல்லாரும் நீங்க துரோகின்னு சொன்னீங்க. யாரு? இல்ல, நான் சொல்றேன், ஒரு மனிதர். யார வேணாலும் எங்களுக்கு தெரியும். இல்ல, யார வேணாலும் இருக்கு தம்பி. நீங்க துரோகி பட்டம் கட்டினீங்க ஒரு கட்சிய, அந்த கட்சிக்கு வந்து அந்த கட்சியின் தலைமையை துரோகி பட்டம், அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் முன்னாள் ஈழத்துக்கு வேலை செஞ்சவங்க. அவர் போய் பதவி ஏற்கிறப்ப சட்டமன்ற உறுப்பினரா தமிழீழம் வாழ்கன்னு பதவி ஏற்கிறார். தண்ணியரசன் சொல்றீங்க? தமிழீழம் வாழ்கன்னு பதவி ஏற்கிறார். நீங்க இத பத்தி பேசிட்டு இதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்புமே எடுக்கல. இப்ப யாரு துரோகி? நான் ஒரு கேள்வி முன் வைக்கிறேன் தம்பி. வேலை செய்யாதவங்க துரோகி. யாரு துரோகி? ஒரு சீட்டை தம்பி நீங்க சொல்றீங்கல்ல, சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும், சிஎம் இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினரா போய் சட்டமன்றத்திலே ஒருத்தர் சட்டமன்றத்தின் விதிகளுக்கு உட்பட்டு தமிழிடம் வாழ்கன்னு பேசுறாரு. தன்னுடைய முதல் பதவி ஏற்பல. நீங்க அவர்களுக்கு என்ன இது வச்சீங்க? துரோகி பட்டத்தை கட்டினீங்க. நீங்க தான் வந்து இந்த தமிழகத்துக்காக பேசின எல்லாருக்கும் துரோகி பட்டம் கட்டினது நீங்க தான். ஆனா நீங்க எந்த பணியும் அதுக்காக செய்யல. புலம்பெயர்ந்த நாட்டுல போய் எங்க மக்கள் கஷ்டப்பட்டு இதுபட்டு அவங்க எல்லாம் ஒரு அரசியல் லாபி பண்ணி ஒரு நினைவு தூபி கொண்டு வந்துட்டாங்க. இந்த 8 கோடி மக்கள், அதுல நீங்க சொல்லக்கூடிய 30 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க. அதுல 20 லட்சம் உறுப்பினர்களாம். 20 லட்சம் உறுப்பினர்களுடைய போராட்டம் என்பது எவ்வளவு அழுத்தத்தை தமிழ்நாட்டுல உருவாக்கும் சொல்லுங்க தம்பி. அழுத்தம் உருவாகலன்றீங்களா நீங்க? என்னது அழுத்தம் உருவாகல? அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை நீங்க இது வரைக்கும் நடத்திருக்கீங்களா சொல்லுங்கன்ற. நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம் உருவாக்கலாம் தம்பி. நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா? சொல்ற உலகத்திலே அதிகமான கிளைகள் கொண்ட கட்சி, கிளைகள் கொண்ட கட்சி இருக்கு தம்பி. இன விடுதலைக்காக நீங்க எடுத்துட்டு போன வேலைகள் என்ன? அததான் தம்பி நம்ம ஐநா மன்றத்துல குரல் கொடுக்கலையா? நாம் தமிழ் ஐநா மன்றத்துல எல்லாருமே திருமுருகன் காந்தி பேசியிருக்காரு, வைகோ கட்சியில இருந்து போய் பேசியிருக்கிறாங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க தம்பி. இதற்கான நீங்க சொல்றீங்கல்ல இது என்னது காப்பிரைட், அந்த காப்பிரைட் வாங்கின கட்சி என்ன பண்ணுச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப அந்த காப்பிரைட் வாங்கின கட்சி வந்து இப்ப உங்களுக்காக எதுவுமே பண்ணலன்றத இத்தனை வருஷம் கழிச்சு தான் தெரியுதா உங்களுக்கு? இல்ல தம்பி, ஒரு கேள்வியா முன் வைக்கிறோம். நான் இப்ப கேட்கிறேன் உங்களை, இத்தனை வருஷமா ஏன் எல்லாமே சொல்லியிருக்கோம் தம்பி. அதுக்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கலன்னா நாம என்ன எல்லாம் எனக்கு தெரியுமா? இல்ல, அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து விஜய் அவர்களுடைய மோகத்துல சிக்கிருக்கீங்க, அதனால அவருக்கு ஆதரவா செயல்படுறதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி மீது சேரை வாரி இறக்கிறீர்கள் என்பதுதான் அவங்க சொல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன். என் வாழ்க்கையில எங்க தமிழ் தேசிய தலைவர் மேதகு அவர்கள் கொடுத்த கொடியை தவிர வேற எந்த கொடியும் நான் தாங்கி பிடிச்ச வரல. இன்னொன்னு சொல்லட்டுமா? அதே மே மாசம் இனப்படுகொலை தான் என்னுடைய பிறந்த நாள். நான் அதை இது வரைக்கும் 2009 அப்புறம் கொண்டாடல. புரியுதுங்களா? நான் கரிசோறு சாப்பிடல. எங்க வலியை நான் தூக்கி சுமக்கிறேன். எங்களை வந்து குற்றச்சாட்டுது என்பது அப்பா இருக்கற்ற நீங்க உங்களுடைய பிழைகள் இருக்குல்ல. நான் ஒரு செய்தி கேட்கிறேன், நீங்க எல்லாருமே பேசிட்டீங்க. இந்த சம்பந்தப்பட்ட 3 பேர் நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, அவங்க 3 பேர் இன்ன வரைக்கும் வாயை திறந்து பேசியிருக்காங்களா? இல்லையே. ஏன் பேசல? அப்படி பேசினாங்கன்னா என்ன ஆகும்? நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க வந்து இந்த என்ன சொல்றது பக்க வாத்தியங்களை வச்சு பல வாத்தியங்கள் வாசிக்கிறீங்கல்ல, புரியுதுங்களா? இது யாரோட பக்க வாத்தியங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவங்க 3 பேருக்குமே எனக்கு முதற்கொண்டு தெரியும். அந்த பக்க வாத்தியங்களை விடுவோம், அது பிரச்சனை இல்லை. அவர்கள் பேசினா என்ன ஆகும்? என்ன ஆகும் தெரியுமா? ஏன் பேசல? என்ன ஆகும் சொல்லுங்க. நிறைய ஆகும். நீங்க என்னென்ன சொல்றீங்களோ தனிப்பட்ட விடயமான விஷயங்கள்லாம் வைக்கிறீங்கல்ல. ஒரே ஒரு சின்ன விடயம் தம்பி, நீங்க அதை கேள்வியா கூட எழுப்பல, நானே சொல்லிடுறேன். தம்பி லயோலாமணியை உங்களுக்கு எப்படி? நான் கேட்கலாம் தான் வந்தேன். தம்பி லயோலாமணியை உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த விஷயத்த முதல்ல ஆரம்பிச்ச உடனே நான்
தம்பி லயோலா மணியா உங்களுக்கு எப்படி தெரியும்? ம். நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும்? எனக்கு நல்லாவே தெரியும், பர்சனலா இல்ல தெரியும். பர்சனலா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே தம்பி தெரியும். நீங்க சின்ன பிள்ளை படிச்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தம்பியை தெரியும். இப்ப எங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமா தம்பிய? அந்த கிட்டத்தட்ட 8 பேரோ 9 பேரோ உண்ணாவிரதம் இருந்தாங்க. நான் லண்டன்ல படிச்சுட்டு இருந்தேன். எல்லா மாணவர்களும், உலக மாணவர்கள் எல்லாருமே தமிழகத்துக்காக போராடினாங்க, எல்லாருமே போராடினாங்க. அந்த ஒரு போராட்டம் உலகம் முழுக்க உசுப்பியது. அதுல போராடினது தம்பி லயோலா மணி. லயோலா மணி வந்து ஒரு கட்சிக்கு போறாரு. அவர் எந்த கட்சி வேணாலும் போட்டோம், கட்சியில போய் அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வருது. நாங்க அதை எப்படி தெரியுமா பதிவு செஞ்சோம்? தமிழின விடுதலை இனப்படுகொலை போராட்டத்துக்கு லயோலா கல்லூரியில் உண்ணாவிரதம் இருந்த, தன் உயிரை படிக்கும் காலத்திலேயே பணம் வைத்து உண்ணாவிரதம் இருந்த தம்பி லயோலா மணி அவர்கள் வந்து இந்த பதவி ஏற்றுவதற்கு வாழ்த்துகள்னு பதிவு செஞ்சது நான் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பதிவு செஞ்சாங்க. நாங்க எப்படி பதிவு செய்யறோம்? நான் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரோட பதிவும் எடுத்து பாருங்க. நீங்க சம்பந்தப்பட்ட குழு இப்ப வைக்கிறாங்கல்ல துரோகிகள், அவங்களோட பதிவுல எடுத்து அவங்க எப்படி பதிவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஆனா லயோலா மணியையும் ஐயா ஏகலைவன் ஐயாவையும் நீங்க எந்த விதத்துல சிந்து மொழிகிறீங்க? தமிழ் தேசியம் பேசிய நீங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து பனையூர் போகணும்னா வந்து ஸ்ட்ரைட்டா ஈசிஆர் வழியா போங்க, ஏன் லயோலா கல்லூரி சுத்திட்டு இருக்கீங்க கேக்குறாங்க. லயோலா கல்லூரியில எங்களை நாலாம் தம்பிகிட்ட பேசுறது கூட கிடையாது. இப்ப இன்ன வரைக்கும் பதவி ஏற்று நாங்க வாழ்த்து தெரிவிச்சது. நான் எப்படி எல்லாரையும் அணுகிறேன் அப்படின்னா, எங்க இன விடுதலை பயணத்துல யாரெல்லாம் பயணம் செஞ்சாங்களோ அவரை எல்லோருமே எனக்கு நட்பு சக்தியா பாக்குறேன். உடனே நீங்க கருணாவை நட்பு சக்தியா பாப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கேள்வி. அந்த அளவுக்கு வான ஒரு துரோகத்தை எல்லாம் தம்பி பண்ணல, புரியுதுங்களா? அவர் வந்து தன் படிக்கும் வயதிலேயே உண்ணாவிரதம் வச்சு அது உலகம் முழுக்க உசு பெற்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த தம்பிகள். அவர் ஒரு பதவிக்கு போறார். அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பது கூட டிவிக்கா தாவேக்கா கட்சி நாங்க வாழ்த்து தெரிவிக்கல. வாழ்த்து தெரிவிச்ச துணிய இனப்படுகொலைக்காக உண்ணாவிரதம் இருந்த தம்பி அவர் ஒரு இடத்துக்கு போறார், அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இப்ப நீங்க சொல்றீங்க, அதாவது என்ன 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 கேள்வி வச்சீங்க? நீங்க பனையூர் போனதுன்னா ஸ்ட்ரைட்டா அங்க போங்க. அதான் தம்பி, நான் இப்ப ஒரு அதுல மூப்பான்னு ஒரு அண்ணன் ஒருத்தர் விலகினார்ல, முத்துப்பாண்டி, அவர் ஒரு பதிவு பண்ணாரு. ஏன்பா நீங்க வந்து அறிவாலயத்துக்கு போறதுக்கு அவருக்கு சொன்ன பதிவு அப்படியே சொல்றேன். நீங்க ஏன்பா திருச்செந்தூர்ல போய் மாமஞ்சீர் வாங்கிட்டு அப்புறம் கல்யாணங்கள்ல போய் நீங்க வந்து மாண்பு அரசியல் பேசிட்டு நேரா மவுண்ட் ரோடு வழியா போயிருக்கலாமே, எதுக்கு திருச்செந்தூர் போய் கல்யாணத்துல மாண்பு அரசியல் எல்லாம் பேசிட்டு போறீங்கன்னா ஒரு பதில் சொல்லி இருக்கிறாரு. நீங்க வந்து ஆக்ஷனை கொடுக்குறீங்க, ரியாக்ஷன் பண்ணிட்டாங்க. இதுல நமக்கு என்ன இருக்கு? நான் இது வரைக்கும் என் வாயை துறந்து ஒரு சங்கி என்றோ அல்லது ஊப்பி என்று கூட நான் பொதுத்தளத்துல பதிவு செய்ய மாட்டேன். அந்த மாண்பை நாங்க கத்துக்கிட்டது எங்க தலைவர்கிட்ட இருந்து. நீங்க இப்ப எப்படி பதிவு பண்றீங்க? நாயன்றீங்க ஒரு ஊடகவியலர். இதோட ஒரு மூன்று முக்கியமான ஊடகவியலர் திரு விஸ்வா அவர்கள் ஈழத்துக்காக யுஎன்ஓல போயிட்டு வந்தவர். அவரு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில இருந்து போனவர். அவர் ஒரு பதிவு பண்றாரு, தம்பி யார் இந்த நாயின்னு கேக்குறீங்க ஒரு ஊடகவியலரை. இதுதான் அரசியல் மாண்பா? யார் கேட்டது? நீங்க சொல்லக்கூடிய கட்சியில இருந்து ஒரு ஆளு, யாரோ ஒரு நபரா? யாரோ ஒரு நம்ம அந்த கட்சியில உள்ள ஒரு நபர். சரி, இல்ல முக்கியமான நபரா? ஆமா தம்பி, அது இருக்கட்டும். ஐயா ஏகலைவன் அவர்களை ஒரு மூத்த பத்திரிகையாளர், இந்த தமிழ்நாட்டுக்கு அறிஞ்சவர், இந்த இனத்துக்கான விடுதலை பயணத்துல அவருடைய பயணம் எப்பேற்பட்டது, ஒரு தனி மனிதனா, அவரை வந்து மன நோயாளிங்கிறீங்க நீங்க. பதிவு இருக்கு, அந்த பதிவு செஞ்சது யாரு? அந்த கட்சியினுடைய முன்னணி பொறுப்புல இருக்கிற ஒருத்தவர். நான் ஓப்பனா கேட்கிறேன், ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து சீமான் 2 முறை பேட்டி கொடுத்தாரு, முழு நீர பேட்டி, பயங்கரமான பேட்டி. அந்த மாதிரி பேட்டி வந்து ஏகலைவன் வந்து கேட்டு அதை வந்து சீமான் அண்ணன் கொடுக்கலன்றதுக்காக தான் அவர் ஏகலைவன் ஐயாவுக்கு வந்து சீமான் அண்ணன் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி சொல்லிட்டு அப்பவே பரவலா பேசப்பட்டுச்சு. அதெல்லாம் இப்ப சேர்ந்துதான் வந்து எரியுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மை அதெல்லாம் இல்ல தம்பி, அதெல்லாம் இல்ல, உண்மை இல்லையா? அதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியினுடைய உச்சம் தம்பி, அதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட உச்சம். இவர் பேட்டி கேட்டு கொடுக்கலையாம அவரு? அப்படிலாம் இல்ல, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட உச்சம். அது என்னன்னா, நீங்க வந்து எப்படி வேணாலும் ஒரு விடயத்தை இப்ப சொன்னீங்கல்ல, லயோலா மணிக்கு சம்பந்தமே இல்லாம சாதி முனைப்பு போடுறது, அந்த மாதிரி ஒரு நான் தமிழ் தேசியம் பேசுற ஊடகங்கள்லாம் தெளிவா இருக்கும். இன விடுதலைக்காக பேசினாங்க, தலைவர் கத்து கொடுத்தாரு, நீங்க எல்லாம் சாதியமா இருக்கீங்களே, அது ஒரு விடயம். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது இருக்குல்ல, ஒரு தேவையில்லாம ஒரு விடயத்தை உருவாக்கி விடுவதில்ல. அது இல்ல, இவருக்கு பெரிய ஸ்கோப் வாய்ப்பு அவர் கொடுக்கலன்றதுக்காக தான் ஒரு இதுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்ப அண்மையில வந்து தமிழ் தேசியம் சார்ந்த அந்த சமூக இளைஞர்களெல்லாம் கூப்பிட்டாங்க, அதுக்கு கூட இவங்களெல்லாம் கூப்பிடல. அதனால அது தெரியல தம்பி. அது வந்து ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட முடிவு எடுக்கிறது. இப்ப நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சொல்லட்டுமா? நான் வந்து ஐயா பாரதிராஜனுடைய இறுதி நிகழ்வுக்கு தேனிக்கு போயிருந்தேன். நானும் போயிருந்தேன், அண்ணன் முத்துப்பாண்டி வந்திருந்தாங்க, கலைஞி அண்ணன் வந்திருந்தாங்க, ஐயா ஏகலைவன் வந்திருந்தாங்க, பல இயக்குநர்கள் வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அன்னைக்கெல்லாம் கையை பிடிச்சி
பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, எல்லாருமே பகிர்ந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தானே அவங்க வந்து ஒரு 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 மிக முக்கியமான ஒரு விடயத்தை நோக்கி அவங்க பாரதிராஜனுடைய இறுதி நிகழ்வுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அன்னைக்கெல்லாம் கை கொடுத்துக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. நானே பார்த்தேனே கண்ணால, நான் இருந்தேன் அந்த இடத்துல. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் இவர்களுடைய அந்த விலகுதல் என்கிற ஒரு அடிப்படையோட விலகுகிறாங்க. அதற்கு தார்மீக காரணம் என்னெல்லாம் எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? அதற்கு தார்மீக காரணம் அடிப்படையில் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய காரணம் இந்த சின்ன இந்த விடையெல்லாம் இதெல்லாம் கட்டமைக்கப்படுற விஷயம். இந்த கட்டமைக்கிறத ஒரு ஊடகம் நினைச்சா கட்டமைக்கப்படுறதா எங்க காதுக்குலாம் வருது. ஆமா தம்பி, அது ஒரு கட்டமைக்கிற ஒரு விடயம் தம்பி. நீங்க ஒரு பேட்டி கொடுக்கல, ஒரு பெரிய பேட்டி இருக்கல, அது வன்மம் அப்படிலாம் எந்த வன்மமும் கிடையாது. உலக தமிழர்கள் பூரா அவர்கிட்ட கூப்பிட்டு நீங்க எதுவும் பேசுறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அண்ணன் முத்துப்பாண்டியோ கலைஞர் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியுங்கிறதுனால அவங்கள்ட்ட உலக தமிழ் எல்லாம் பேசி நீங்க எதுவும் வாயை தொடர்ந்து பேசுறாங்க. அதே உலக தமிழ்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி வந்து தேவையில்லாத கட்டமைக்கிறாங்களா, அவங்கள்ட்ட கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க நீங்க எதுவும் பேசுறாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி இந்த விடயத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு அழைப்பு வந்திருக்கு, ஐயாவுக்கு வந்து அழைப்பு வந்திருக்கிறதா அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளரே நான் அண்ணனும் அழைத்தார் நானும் அழைத்தேன் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு பொதுத்தளத்துல. அவர் எடுக்கல, வேணுங்கிறதே நிராகரிச்சாரு. அவர் வந்து நீங்க பாத்தீங்களா, அதை பதிவு பாத்தீங்களா? ஏன் நிராகரிச்சாரு, ஏன் அந்த காலை எடுக்கல? நீங்க தான் சொல்லுங்க ஏன் அது அவங்க தான் தம்பி பேசணும், நான் எப்படி பேச முடியும்? எனக்கு தெரியாது, தெரியாது. ஆனா அந்த என்னுடைய கணிப்பு சரின்னா, என்னுடைய நினைவு என்னுடைய சிந்தனை சரின்னா, நான் உங்கள்கிட்ட பழகுறது சரின்னா, அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் அவங்க 3 பேரும் போனை எடுக்கல. முக்கியமா ஐயா எடுக்கல. அதுக்கு மிகப்பெரிய ஒரு தார்மீக காரணம் இருக்கலாம். ஏங்க உங்க கட்சியை விட்டு விலகி போன கல்யாணம் சுந்தரம் ராஜீவ்காந்தி எல்லாம் வச்ச குற்றச்சாட்டு என்ன? உலகத்திலே இப்படி ஒண்ணு நடந்திருக்காது. வச்ச குற்றச்சாட்டு என்ன? நாங்க தொடர்ந்து தலைமைக்கு கால் பண்ண அலைபேசியில பேசணும், தலைமையை நாங்க போய் நின்னோம், அங்க அவரை பார்க்கறதுக்கு போனோம், தலைமையெல்லாம் நின்னது எடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தார்மீக காரணம் நடைபெறல. நீங்க தான் 30 லட்சம் வாக்குகள் பெற்ற ஒரு பெரிய மனிதர் அப்படிலாம் நீங்க சொன்னீங்க இல்லையா? அவர் காலை இவங்க ஏன் எடுக்கல? எடுக்காததுக்கு ஏதாவது தார்மீக காரணம் இருக்கு தம்பி. அந்த காரணம் இன்னைக்கு வருதோ இல்லையோ ஏதோ ஒரு காலத்துல வெளிப்படும். அது மட்டும் என்னுடைய சிந்தனையிலேருந்து ஏதோ ஒரு நான் நிறைவா கேட்க விரும்புதுன்னா, ஏதோ ஒரு நிலைப்பாட்டை ஒரு சித்தாந்தத்தின் கீழ் பயணிக்கக்கூடிய ஊடகங்களாக இருந்தாலும் இல்லாக்கட்டிலும் தேர்தல்ன்றப்ப நம்ம ஒரு ஆதரவாக தான் கொடுத்தாகணும். ஏன்னா அது நடுநிலைமை சொன்ன நான் ஏற்றுக்க மாட்டேன், அது விட்டுருங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன்லையுமே இல்லை வரப்போற விஷயங்கள்லையுமே நாம் தமிழ் கட்சி இப்போ உங்களை போன்றவர்களோ இல்லை ஏகலைவன் ஐயா போன்றவர்களோ வந்து ஆதரிக்க மாட்டீங்க அப்படின்னா யார் ஆதரிப்புன்னு ஒன்று இருக்குல்ல? இது நான் நீங்க சொல்ற கட்சி உருவாதுக்கு முன்னாடி யார் ஆதரிச்சோம், யாரெல்லாம் ஆதரிச்சிருந்தோம் சொல்லுங்க. அன்னைக்கு யாரு இலை மறந்தால் ஈழ மலர் சொன்னாங்களோ அவனை ஆதரிச்சிருக்கலாம், எனக்கு தெரியலையே. இல்ல தம்பி, அதுக்கு முன்னாடி ஈழத்துக்காக பேசினவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? எல்லாரையுமே இன விடுதலை தம்பி. நீங்க வந்து ஒரு கட்சி சார்ந்து பார்க்காதீங்க. இதுல பேஸ் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சரே வந்து ஈழத்துக்கு ஆதரவா இருக்காதுதான் தமிழக மீனவர்களுடைய. நான் அது முடிச்சோன்னா ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு. நீங்க அதை அனுமதிக்கணும், நான் வைக்கணும். அதை வச்சுட்டு தான் நான் போவேன். நீங்க சொல்ற மாதிரி அது இப்ப நான் ஐயா சொல்லிட்டாரு. ஐயா வந்து ஏதோ ஒரு கார்ட்டூன்ஸ் பாலா எடுத்த பேட்டியில தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க இனிமே அழைத்தா தொடர்பு எடுப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. நான் இனிமே அதை வந்து தொடர்பும் எடுக்க மாட்டேன். இனி அதை நோக்கியான பயணம் என்னோடது இல்லை. நான் இன விடுதலைக்காக என் பயணத்தை தொடர்ந்தவன், இனப்படுகொலைக்கான நீதிக்காக என் பயணத்தை தொடர்ந்தவன். அந்த பயணம் தொடரும்னு சொல்லியிருக்காரு. அதே போலதான் நான் நேற்று இரவு வரைக்கும் அதை சார்ந்த ஒரு வேலையை செய்துட்டு தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் 12 மணிக்கு என்கிட்ட சொன்னீங்க. என்னால வர முடியாத காரணம் இரவு முழுக்க இனப்படுகொலைக்கான ஒரு பயணத்தை ஒரு விடயத்தை நாங்க செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அந்த வேலையை செஞ்சுட்டு தான் தூங்கிட்டு தான் எழுந்துச்சு விடையாது. எங்க பயணம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. எங்களுக்கு எந்த அங்கீகாரம் இல்லை. ஏன் போன பிறந்த நாள்ல கூட உங்க பேர்லாம் கூட தான் இருந்துச்சு. நாங்கெல்லாம் இது வரைக்கும் போனதே இல்லையே. ஒரு பேச்சுக்கு சொல்றேன் தம்பி. அப்ப எங்க பயணம் ஆரம்பத்துல இருந்து ஒண்ணுதான். யாரு இனப்படுகொலைக்கும் இன விடுதலைக்கும் இன பயணத்துக்கும் பயணம் செய்யறாங்களோ அவர்களோட எங்க பயணம் தொடரும். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? இல்ல இனிமேல் அந்த பயணம் நாம் தமிழ் கட்சியோட இல்ல. அப்படி இல்ல தம்பி, இது பிழைகளை மறந்து இல்ல. ரைட், ஓகே. சீமான் அப்படின்ற பேரை கூட உங்க சொல்றதுக்கு உங்க வாய் கூசுதா? வாய் கூசுல தம்பி, வலிக்குதா? ஆமா, வலிக்குது தம்பி. தம்பி எல்லாருமே எல்லாமே சொல்லிட்டாங்களா? நீங்க சொல்லக்கூடிய மனிதர் கூட சொல்லிட்டாரு, படம் எடுக்கிறதுக்காக வந்த வேணாம். நான் வந்து என்னை விட்டுட்டு என்ன இப்படி எங்க வாயால எங்க மாவீரர்களுக்கும் எங்க தலைவருக்காக செய்த வேலையை நாங்க இதெல்லாம் இழந்தனே எங்க வாயில சொன்னதில்லை தம்பி. இந்த கட்சிக்காக, நீங்க சொல்லக்கூடிய கட்சிக்காக
கேமரா இல்லாத காலத்துல எங்க தமிழன் தொலைக்காட்சியில ஒரு நேரம் எடிட் பண்ணி எதுக்காக செஞ்சோம்? எங்க தமிழன் தொலைக்காட்சியில வேலை செஞ்ச 2 அண்ணன்மார்களுக்கு சிறுநீர் தொற்று வந்துருச்சு தம்பி. அவங்கள்ட்ட கேட்டப்ப நீங்க வந்து இதுல பேசுறப்பெல்லாம் படப்பிடிப்புல இருந்தாங்க, நாளைய தலைவர் படப்பிடிப்பு, சிறுநீர் தொற்று வந்துருச்சு தம்பி. அப்ப நான் கேட்ட அண்ணங்கள்ட்ட, தம்பி நம்ம மக்கள் செத்து போனதுக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, அதுக்காக ஆதரிச்சுதான் தம்பி. அன்னைக்கு மோட்டார் பைக்கு கூட இல்ல தம்பி, பேருந்துல பயணம் செஞ்சு பேட்டி எடுத்துட்டு வந்தாங்க தம்பி. நீங்க இன்னைக்கு வந்து நீங்க சொல்லிடுறியா பல ஹோட்டல்ல உட்கார வச்சு ஊடகங்களுக்கு பிரசன்ட் பண்றீங்களா? அந்த மனிதர்களை அந்த தோல் மேல ஏறி போனீங்க, அந்த தோல் இல்லாம நீங்க வளர்ந்தீங்களா? எதுக்காக செஞ்சோம்? உங்களுக்காக செய்யலங்க, இனப்படுகொலைக்கும் இன விடுதலைக்கும் நீங்க பேசுனீங்கிறதுக்காக செஞ்சோம். அப்படி செஞ்ச மனிதர்களை திடீர் ஊடகர் வந்து துரோகிகள், ஒரு பிழை சொன்னதுனால துரோகிகள் நீங்க கட்டமைச்சீங்கன்னா அது எங்களுக்கு வலிக்குங்க. ஒரு ஊடகர்கள் இன்னும் எத்தனை தரவுகள் இருக்கு, அதை எடுத்து அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அதெல்லாம் செய்ய மாட்டோம் ஒருபோதும். ஏன் தெரியுமா? எங்களுக்கு உங்களை விட எங்க இன விடுதலையும் எங்க இனப்படுகொலைக்கான நீதியும் ரொம்ப முக்கியம். அந்த தளத்துல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். அந்த பயணம் ரொம்ப தெளிவா பயணம் செய்யும். நாங்க அதுல தெளிவா இருக்கோம். ஏன்னா இவர்கள் வருவார்கள் என்பதற்காக நாங்க வரல. புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க பயணம் தெளிவா இருக்கு. நான் இது வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி மேடையிலேயே ஏதாவது ஒரு மேடையில் நீங்க பாத்துருக்கீங்களா தம்பி? எதுக்காச்சும் ஒரு தமிழ் தேசியத்தை நீங்களே சொல்லிருக்கீங்க தம்பி. நாளை தகவல் என்ன சொன்னீங்க? உங்க வாயால சொல்லுங்க. என் ஞாபகம் என்ன? நான் சொல்றேன் தம்பி, நீங்க தம்பிகளுக்கு தானே பரிசு கொடுப்பீங்க. ஆமா ஆமா சொன்னா. அதே தம்பி வந்து இன்னைக்கு மாறி தமிழ் தேசியத்துக்கு பேசியிருக்கீங்க, பல விடயம் பேசிருக்கீங்களா? அது என்ன தம்பியோட புரிதல்? அது இப்ப சரின்னு படுது உங்களுக்கு. அதாவது ஒரு அம்பேத்கரிஸ்டா உங்க பார்வையில இருந்து சில விஷயம் தமிழ் தேசியம் சரின்னு பட்டதுக்கு நீங்க ஆதரிச்சு பேசுறீங்க. நாங்க அதுக்காகவே லண்டன்ல படிச்சுட்டு அதை உள்ளரங்குகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எங்க நகரங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்த ஆட்கள். எங்களுக்கு புரியாதா இது எங்க போகுதுன்னு? உங்களுக்கு இருக்கிற சோர்ஸை விட எங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் தெரியாதா? அடிப்படையில தம்பி, நான் நார்வேல ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். நார்வேல எங்க தலைவர் உருவாக்குன தமிழ் கோஆர்டினேஷன் கமிட்டியில ஆண்டன் பாலசிங்கம் உட்கார்ந்து பேசின அந்த அரசியல் தளத்துல உட்கார்ந்து ஒரு பேட்டி கொடுத்தேன். எங்க மாவீரர்களையும் எங்க தலைவரையும் நீங்கள் மேடையில் முன்பு நல்லா பேசிட்டு அவர்களுடைய விடயமாக நீங்க பிழையாக நடந்தீர்கள் என்றால் இயற்கையை உங்களை தோற்கடிக்கும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதை நான் சொல்லல, எங்க தலைவர் சொன்னது. நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் இருக்கார்ல மேதகு, அவர் சொன்னது. இயற்கையை தோற்கடிக்கணும்னு நான் பதிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இயற்கையில் என்ன இருக்குன்னு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எங்க மக்கள் வந்து இனப்பொடிகளுக்கான ஒரு வாரத்தை உருவாக்கிட்டாங்க, ஒரு நினைவு தீபியை உருவாக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல தமிழ் தேசியமும் உங்களுக்கு ஒரு கண்ணுன்னு நீங்க பேசிருக்கீங்க. அதை இல்லாம தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தம்பி லயோலா மணி உட்பட உங்க கட்சியில வந்து ஒரு வாரிய பதவியில இருக்கிறாங்க. அதனால தமிழீழத்தினுடைய நம்ம இனத்துக்கு நடந்த இந்த இனப்படுகொலையை நீங்கள் மே மாதத்துல அந்த இனப்படுகொலை வாரத்தை, அந்த இனப்படுகொலை வாரம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வாரத்தை இனப்படுகொலை வாரமாக நீங்க எங்க இனத்துக்காக, நம்ம தமிழ் இனத்துக்காக நீங்க அறிவிக்கணும். ஒண்ணு, மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இந்த கோரிக்கை. 2வது கோரிக்கை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த இனத்துக்கான ஒரு நினைவு தூபியை நீங்க உருவாக்கணும் தமிழ்நாட்டுக்கு என்று. இந்த இனத்துக்காக வேலை செய்த ஒரு ஊடகம்னா இந்த 2 கோரிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் வைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக ரொம்ப நன்றி.